இப்போ ஷோகேஸ்ல வந்து இப்போ நிறைய பேர் விநாயகரோட சிலை, சாய்பாபாவோட சிலையை வந்து கொஞ்சம் பெருசாவே வைக்கிறாங்க. அது மாதிரி வைக்கலாமா? இல்லம்மா, அதாவது வந்து விநாயகர் படத்தை நீங்க எங்க வேணுமாலும் வைக்கலாம். விநாயகர் சிலையில நான் சொல்றேன், விநாயகர் வந்து பொதுவான ஒரு ஆளு. காட்டுலயும் இருப்பாரு, மேட்லயும் இருப்பாரு, சுடுகாட்டுலயும் இருப்பாரு, வாக்கியா ஓரத்துலயும் இருப்பாரு, ஆத்தோரத்துலயும் இருப்பாரு. ஒரு விநாயகருக்கு உண்டான ஒரு விநாயகரை வந்து ஏன் முதல் கடவுள் அப்படின்னு நம்ம படைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கனாலும் இறந்த வீட்டில் முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும். பிள்ளையார் வச்சுதான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன மண்ணில் பிடிச்சி பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. ஒரு காரியம் கருமாதினாலும் விநாயகர் தான். அதே மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் பிள்ளையார் தான். ஒரு கும்பாபிஷேகம்னாலும் கல்யாணம்னாலும் எந்த ஒரு விழாவானாலும். அப்ப இந்த விநாயகர் படத்தை எல்லாம் சிலையாக இந்த பொம்மை மாதிரியோ இல்லை ஷோகேஸ்ல வைக்கிறதெல்லாம் வைக்கலாம். ஆனா அதுக்கோசரம் எல்லா தெய்வத்தோடையும் வைக்கக்கூடாது. ஏன்னா இன்பங்கள் துன்பங்கள், நல்லது கெட்டது, இந்த ரெண்டு இடத்துக்குமே ஒரு மூல கடவுள் இருக்காருன்னா அவரு விநாயக பெருமான் மட்டும்தான். அவரை வச்சு நம்ம வைக்கலாம். சாய்பாபா அந்த சிலையை வந்து அதான் அதுக்கெல்லாம் நான் வைக்கலாம்னா ஆச்சாரங்களை கொஞ்சம் கடைபிடிக்கணுமா. இதெல்லாம் கடைபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு சாத்தியமானா சில பேர் கடைபிடிக்கிறாங்க. எல்லாத்தினால முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை.